டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி மாநில அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாம்களை இந்திய ராணுவம் அழித்துள்ளது. இந்த நடவடிக்கைக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து எல்லை மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து கள நிலவரத்தை மதிப்பீடு செய்து வருகிறார். பாதுகாப்பு அமைப்புகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள், பல்வேறு துறை செயலாளர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை நடத்தி வருகிறார். டெல்லியில் பிரதமர் மோடியை பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் சந்தித்து பேசினார். இந்த நிலையில் மாநில அதிகாரிகள் கள நிறுவனங்களுடன் இணைந்து நெருங்கிய ஒத்துழைப்பை பேண வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இரு கைகள் இன்றி +2 தேர்வில் 471 மதிப்பெண்கள் எடுத்த கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த மாணவர் கீர்த்தி வர்மாவிற்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு உதவுவதாக உறுதியளித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்ணீர் வேண்டாம் தம்பி என ஆறுதல் கூறி நெகிழ வைத்துள்ளார். கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த மாணவர் கீர்த்தி வர்மா +2 பொதுத் தேர்வில் 471 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். இந்த நிலையில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் முதலமைச்சருக்கு உருக்கமாக வேண்டுகோள் விடுத்திருந்தார். தனக்கு செயற்கை கைகள் பொருத்த முதலமைச்சர் உதவ வேண்டும் என்றும், அப்போதுதான் சுயமாக செயல்பட்டு தனது குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்றும் அந்த மாணவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த வீடியோவை பார்த்துள்ள முதலமைச்சர், கண்ணீர் வேண்டாம் தம்பி, அமைச்சர் மா சுப்பிரமணியத்திடம் சொல்லி உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்கிறேன் என உறுதியளித்து நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவு தற்போது வைரலாகி வருகிறது. பள்ளி கல்வியை நிறைவு செய்து உயர்கல்விக்குள் அடியெடுத்து வைக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். +2 பொதுத் தேர்வுகள் இன்று வெளியாகியுள்ளன. இது குறித்து மாணவ மாணவியருக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேர்ச்சி பெற இயலாத மாணவர்கள் துவண்டு விடாதீர்கள் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். பள்ளி கல்வியை நிறைவு செய்து உயர்கல்விக்குள் அடியெடுத்து வைக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியது போன்று, நீங்கள் உயர்கல்வி பெற்று வாழ்வில் வெற்றி பெற்றே தீர்வீர்கள் என்றும், அதற்கான வாய்ப்புகளை நமது அரசு உறுதி செய்யும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவையில் இலாகா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சட்டத்துறை ரகுபதியிடம் இருந்து அமைச்சர் துரைமுருகனுக்கு மாற்றப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் செய்யப்பட்டுள்ள மாற்றம் குறித்த பரிந்துரையை ஆளுநருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுப்பி வைத்துள்ளார். இதற்கான ஒப்புதலை ஆளுநர் அளித்துள்ளார். இதன்படி சட்டத்துறை ரகுபதியிடம் இருந்து அமைச்சர் துரைமுருகனுக்கு கூடுதலாக மாற்றப்பட்டுள்ளது. ரகுபதிக்கு இயற்கை வனம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை விரிவாக்க திட்டத்தில் புதிதாக ரேஷன் அட்டைகள் பெற்றுள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் 1 கோடிக்கும் மேற்பட்ட மகளிர் பயனடைந்து வருகின்றனர். விடுபட்டவர்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும் வகையில் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் ஜூன் மாதம் 4ஆம் தேதி புதியவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் புதிதாக ரேஷன் அட்டை பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சியில் புதிதாக 18.46 லட்சம் ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. 70 வயதான பெண் ஒருவர் +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளார். கோவையைச் சேர்ந்தவர் ராணி. இவருக்கு தனது கணவரின் மறைவுக்கு பிறகு படிக்கும் ஆர்வம் திடீரென ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வீட்டில் இருந்தபடியே படிக்கத் தொடங்கிய அவர் +2 தேர்வை எழுதினார். இன்று தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் ராணி 346 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளார். தமிழில் 89 மதிப்பெண்களும், வரலாற்று பாடத்தில் 52 மதிப்பெண்களும் எடுத்துள்ளார். ராணி அம்மையாரின் கல்வி ஆர்வத்தை அனைவரும் பாராட்டி வருகின்றனர்.
திமுக ஆட்சிக்கு உள்ள செல்வாக்கை கண்டு இபிஎஸ் விரக்தியின் உச்சிக்கே சென்று விட்டார் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் மட்டுமல்ல, இனி எப்போதும் அதிமுகவால் வெற்றி பெற முடியாது என தெரிவித்துள்ளார். எங்களை குறை கூற உங்களுக்கு எவ்வித அருகதையும் இல்லை என்றும், இப்படி கதைவிட்டால் மக்கள் நம்புவார்கள் என அவர் நினைக்கிறார் என்றும் சாடியுள்ள RS பாரதி, எங்கள் காதுகளும் பாவம் இல்லையா என சாடியுள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் 15ஆம் தேதிக்குள் வெளியாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. மாநிலம் முழுவதும் இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. இதனையடுத்து 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என மாணவர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. பெற்றோர்களும் 10ஆம் வகுப்பு முடிவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் வரும் 19ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் என கூறப்பட்ட நிலையில் முன்கூட்டியே, அதாவது 15ஆம் தேதிக்குள் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக நடத்தும் சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு தேவைப்பட்டால் கூடுதல் நிபந்தனைகள் கூட விதிக்கப்படலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதற்கான அனுமதியை அரசுக்கு உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. மாமல்லபுரத்தில் வரும் 11ஆம் தேதி சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெறுகிறது. இதற்கு தடை கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது விதிமுறையை பின்பற்றுவதாக பாமக சார்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அனைத்து நிபந்தனைகளையும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிமன்றம் தேவைப்பட்டால் கூடுதல் நிபந்தனைகளை விதிக்க அரசுக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டது. சென்னையில் இன்று 2வது நாளாக போர்க்கால ஒத்திகை நடைபெற்றது. நாடு முழுவதும் நேற்று 244 இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் நேற்று கல்பாக்கம் அனல்மின் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் ஒத்திகை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று 2வது நாளாக சென்னை விமான நிலையம், மணலி, எண்ணூர் துறைமுகம் ஆகிய பகுதிகளில் ஒத்திகை நடைபெற்றது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.